பேக் கேமரா போடு. இருடா என்னடா இது இப்படி இருக்கு? போ கேமரா போடு. இறங்கிறதுக்கு எவ்வளோ, அப்போ ஏறதுக்கு எப்படி இருக்கும்? என்ன அவ்வளோதான், நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால ஈஸியாக போயிடலாம் நீங்கள். ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரஞ்சித்தும் தான் போக போகிறோம். அதுவும் நம்ம பிளாக் ஹவுஸில் தான் போக போகிறோம். ஸோ வந்து எங்கே போக போகிறோம்னு தெரியுமா? கொல்லிமலைக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்லிமலை. இ பாஸ்லாம் எடுத்தாச்சு. இ பாஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு சேஃப் பஸ்ஸில் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரௌண்டு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவோம் அப்படின்ற ஒரு இருக்குது. போகலாம், ஓகேவா? நீங்களும் என் கூட கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இப்போ பண்ணிங்கன்னா எடுத்து டிவியில் போட்டுருவாங்களா? அதுதான் என்னடா இந்த பங்கில் வந்து கம்மியாக போட்டிங்களா பெட்ரோல் எல்லாருக்கும், அதனால் வந்து துப்பு தூரக்கு வந்துடும். நம்ம இப்போ கொல்லிமலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கொல்லிமலை சென்னையிலேருந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பரம் வண்டலூர் பைபாஸில் ஏற்றினீங்க அப்படின்னா செங்கல்பட்டு போயிட்டு, செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம், திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம், விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 66 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காரவள்ளி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையோட அடிவாரம். அந்த அடிவாரத்துலேருந்து தாங்க நம்ம கொல்லிமலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும். கொல்லிமலைக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹேர்பென்ஸு தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 70 ஹேர்பென்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த 70 ஹேர்பென்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா பயங்கரமான த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். மலைக்கு அடிவாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மலைக்கு உச்சிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைக்லேயோ கார்லேயோ போகணும் அப்படின்னா ஆவரேஜான ஸ்பீடில் கரெக்டாக ஹில் ட்ரைவ் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க கார் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த ட்ராவல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ரிஸ்கியான ட்ராவலுங்க. நல்லா கார் ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்க வந்து தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து 70 ஏர்பென்ஸ் இருக்கும். 70 ஏர்பென்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே அடுத்தடுத்து டக்குன்னு வரும். ஆக்சுவலாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நேராகவும் இருக்கும் ரோடு. ஸோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ தயவு செய்து நல்லா கார் ட்ரைவ் பண்ணுறவங்க மட்டும் இங்கே கொல்லிமலையில் ட்ரைவ் பண்ணுங்கள். அதே போல் தான் பைக்கும். மோஸ்ட்லி பைக் எல்லாருக்கும் நல்லா ஓட்ட தெரியும். இருந்தாலும் கொல்லிமலையில் ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணியிருந்துருக்கணும். நல்ல அனுபவம் இருக்கணும் கண்டிப்பாக. ஆத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. மணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்குமாண்ணா, 11 ஆயிடுச்சா? 11 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். வர ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப ஒரு ஒன் வே மாதிரி 2 பக்கமும் வண்டிக்கு போயிட்டு வந்தது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவாக வர முடியுது. லைட்டிங்கும் சுத்தமாக இல்லை. ஸோ வந்து நைட் ஆகிடுச்சுன்றதுனால மார்னிங் தான் வந்து மலை மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சீனரிஸு. ஸோ நைட்டு ரூம் போட்டாச்சு. இது என்ன பேர்? தீனா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போட்டிருக்கோம். நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக ரீசனபுளான ரேட்டு தான். ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லலாம், சரிங்களா?
இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 66 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொல்லிமலைக்கு. மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு ஒரு 6-7 மணிக்காக வந்து பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். நைட்டே வந்து ஏறலாம் பிளான் பண்ணோம். நைட்டே மலை மேலே ஏறணும் அப்படின்னா சீனியர்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது, ரொம்ப மொக்கையாக போய்டும்னு சொல்லிட்டு ரூம் எடுத்தாச்சு. சரிங்களா, இந்த ரூமை வந்து ஜஸ்ட்டு ஒரு வியூ பாருங்கள். இது வந்து சிங்கிள் ரூம் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து காட் போட்டிருக்காங்க. போல் டபக்குன்னு கதவு திறந்துச்சு. ரொம்ப இதுதான் ரூம், குட்டி ரூம். ஆக்சுவலாக இது வேணாம், காமிக்க வேணாம், அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நவம்பர் 29 மார்னிங், மணி 8:40 ஆகிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு ஆத்தூரில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருப்போம். சீக்கிரமாக எழுந்து போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் நைட்டு செம்ம தூக்கம், நல்லா தூங்கிடும். எழுந்து 8 மணி தான் எழுந்தோம். ஸோ அதனால் கடன் அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது இங்கேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். கைஸ், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஹோட்டல்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, போட்டி குழம்புன்னு போட்டு பயங்கரமாக தாறுமாறாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டோம், பிடின்னு சாப்பிட்டாச்சு. அங்கே ஒருத்தர் உட்காந்து செம்ம வெட்டு வெட்டிகிட்டு இருக்கு. நான் சாப்பிட்டு வெளில வந்துட்டேன். ஓகே, போகலாம் அதுக்கப்புறம் மலையை நோக்கி. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் கொல்லிமலைக்கு. இந்த ஆர்ச்சி வழியாக தான் போக போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ட்ரிப்பு. ரொம்ப லாங்கு, கடுப்பாகி தான் வந்தோம் நாங்களே. ஓகே, பார்ப்போம். இந்த கொல்லிமலையில் அப்படி என்னதாங்க இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 10 முக்கியமான இடங்கள் இருக்குங்க. அந்த இடங்களை வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போது. நம்பர் 1, ஆகாய கங்கை. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கொல்லிமலைக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கையை பார்க்குறதுக்கும் அருவியில் குளிக்கிறதுக்கும் தான். வயதில் மூத்தவங்க, அதே போல் வந்து மாசமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு கூப்பிட்டு போகிறத தவிர்க்கணும்னு தாங்க நான் சொல்லுவேன். நான் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆகாய கங்கைன்றது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அருவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கொல்லிமலையில் இருக்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்றது வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா படியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். படியோட கவுண்டிங்கே பார்த்திங்கன்னா 1000 சில்லறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் இறங்குறது ஈஸியாக இருந்தால் கூட ஏறி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டங்க. அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களும், குழந்தைங்களும், அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸுங்க தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஆகாய நீர்வீழ்ச்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கீழே இறங்கிடாதீங்க. நம்பர் 2, அரபல்லீஸ்வரர் கோயில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பக்கத்தில் தான் இருக்குது. கொல்லிமலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. நம்பர் 3, மாசிலா அருவி. நீங்கள் ஆகாய கங்கை அருவியில் குளிக்க முடியலன்னு கவலைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாசிலா அருவியில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் குளிக்கலாம், பெரியவங்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போய் அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்லா. நம்பர் 4, சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸ் அப்படின்றது மாதிரி இருக்கோ, அதே போல் சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையோட வியூ பாயிண்ட்டுங்க. நம்பர் 5, பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டன் ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனை விட நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், போய் பார்க்கலாம். நம்பர் 6, போட் ஹவுஸ்.
நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இது போல் வந்து ஹில் ஸ்டேஷன் போயிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருந்திருக்கும். அதே போல் தாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா நம்மருவி. நம்மருவின்றது பார்த்திங்கன்னா ஆகாயகங்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசிலா அருவி போல் அங்கே ஒரு இன்னொரு அருவி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மருவி. இந்த நம்மருவியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். யார் வேணால் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் போயிட்டு. நம்பர் 8 எட்டுக்கை அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸான கோவில். நம்பர் 9 சிற்றருவி. இந்த சிற்றருவின்றது நம்ம அருவி, மாசிலா அருவி, ஆகாயகங்கை அருவி போல வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அருவி தான். இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அங்கேயும் நீங்கள் போயிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 10 சித்தர் குகை. சித்தர் குகை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர் குகை இருக்கும் அங்கே. நீங்கள் வந்து போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதில்கள். நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா மூலிகைகள். கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் கிடைக்கும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைத்தியங்கள்லாம் பண்ணுவாங்க. நிறைய வந்து அற்புதம்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ், மசாலா பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கடுகு, மிளகு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அங்கே ஃபேமஸுங்க. 3வது ஃப்ரூட்ஸ், பலாப்பழம், அப்புறமேட்டு இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக கிடைக்கும். 4வது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களை வந்து நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே பார்க்கல. பட் ஆனால் நிறைய பேர் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தா ஒரு லக்கு தான். போகிறவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்கு தான். கொல்லிமலைனாவே வந்து பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொல்லிமலைனாவே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போது காமெடியாக தான் இருக்கும். கொல்லிமலை பேய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ வந்து பேய்களும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஃபேமஸ் தான். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை சூப்பு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மூலிகை சூப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி நம்ம குடிக்கிறோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 வகையான மூலிகைகளை கலந்து ஒரு சூப்பு வந்து நம்மளுக்கு தயாரித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருவியில் குளிச்சுட்டு அந்த சூப்பை குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக, உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப நல்லதுன்னு வேறு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்கிற கடைகள், எல்லா கடைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மலைகளிலும் கிடைக்கிற மாதிரி இந்த மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. மதியம் ஆகிடுச்சு, 2 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதே மறந்துட்டோம் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம் சாப்பிட்லான்ட்டு. இது மிக்சடு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, முட்டையும் போட்டுருக்காங்க, ப்ரானும் போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரைட் ரைஸில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல. எப்படி இருக்கு? அழகா? ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து ஸ்டெப்பில் தான் இறங்கி போகணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ்னு போர்டில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இறங்கி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேமரா பார்த்து பேசினா பங்கமாயிடும் போல். இது ரஞ்சித் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அசல் ரைடராக மாட்டாங்க நீங்கள் ரஞ்சித்து. ஓ கிளம்பணும், ரிட்டன் வீட்டுக்கு போகிற மாதிரி பாரு. நைட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி பாரு. நைட்டு வீட்டுக்கு எங்கே போகிறது? நீ இங்கேயே தங்கிடலாம். பைக் போகலாம். அண்ணா எஜ்ஜு தெரியாமல் வெயிட் பண்ணுறீங்களா? இதோ பக்கத்தில் தான், நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம். அப்போ பக்கத்தில் போயிட்டீங்க. ரொம்ப தூரமா? ரொம்ப தூரம் இருக்கா? ரொம்ப தூரம் தான் ரஞ்சித்து. எனக்கு ஆல்ரெடி நாக்கு தள்ளும் தெரியும் உனக்கு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஐயோ, நீ பெரிய ஆள் தான்டா. எவ்வளோ நேரம் தான் இப்படியே பிடிச்சிட்டு போய் பார்க்குறேன். போகலாம். அது புரியும், கவலைப்படாது. கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிவிடுவோம் அதை. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்கடா. டே இதை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மாவே நடக்க முடியாது, இதை வேற பிடிச்சிட்டு வேற போறியா நீ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போகிறாப்புல ஒருத்தர்.
எல்லாம் கை வீசிட்டு வராங்களே, பெதுமத்தும் வந்துட மாட்டாங்களோ. ம், பைக் லாக் பண்ணியா? சாவி எங்க இருக்கு? சைட் லாக் பண்ணணும் ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டி தள்ளிட்டு போகிறதுக்கு வசதி விட்டு வந்துருக்கு. அப்பாவி. நம்ம ரூபா பற்றி டோப்புன்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டு போகிறாங்க. இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தோம், வண்டி சாவி கொடுத்துட்டு போயிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருப்போம். ஏய், உண்மையில லாக் பண்ணியா? இல்லை, நான் தான் எடுத்தேன். எனக்கு நான் எடுத்துட்டேன். இந்த சைடு நாமக்கல்லேருந்து சேலம் அந்த பக்கம் போனோம். அதை ஏறுறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. ஷூ போட்டு கால் வலிக்கு. ஆ, ஷூ போட்டு கால் வலிக்கு. சூப் போட்டு கால் வலிக்குதா? ரைட்டு. அட உங்களுக்கு பொண்ணு வந்த மாதிரி பார்த்தியா? அப்படியா? பார்க்கல. ஐயோ, பார்க்கலையடா. ஸ்டார்டிங்லாம் உட்காந்து இருந்தது. பார்த்துக்கலாமே. சே, மக்களாக வந்த மாதிரி அது ஒரு ஃபுட்டேஜ் இல்லை, வேஸ்ட்டு பண்ணிட்டு. அம்மா, ஐயோ. அது கேமரா திருப்பி முதல்ல பேக் கேமரா போடு. ஏ இருடா, என்னடா இது இப்படி இருக்கு? கேமரா போடு. இறங்கிறதுக்கால ஒரு அப்போ ஏறதுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் போ என்ன, அவ்வளோதான். நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால ஈஸியாக போயிடலாம். நீங்கள் ஜட்டியோட போகிறாரு அவரு. ஜட்டியோட போகிறாரு அவரு. கேமரா திருப்பிடா லூசு. இரு. ஆமாம், கீழே பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஓ, இந்த ஏரியாவை ஐயோ வேற லெவலுக்கு பாருங்க. ஒன்றா பாருங்க, கீழே பார்க்குறதுக்கு இதுதான் லொக்கேஷன். இதுதான் கீழே பார்க்குறதுக்கு. திருப்பி படியை பாருங்க. அதோட இதில் உட்காந்து சட்டுன்னு வடிக்கின்னு போயிடலாமா? டேய், ஆமாண்டா, இதில் உட்காந்து பேசாமல் வடிவல் மாதிரி சரிக்கின்னு போயிடலாமா? ரெண்டு கிலோமீட்டரும் பரவாயில்லையா? எல்லாரும் மூஞ்சும் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ ரொம்ப தூரம் போகணும் போலையே. கலாய்ச்சிட்டு போகிறாங்க. இல்லை போ லீவ் போதும். முடியல. சாகசம் பண்ணுறான் ரஞ்சித்து. சாகசம்லாம் பண்ணல, வேர்த்து போகுது. நீயும் கழுத்து. உண்மைதான். இந்த நீர்வீழ்ச்சி ஏன் இவ்வளோ கீழே எடுத்துன்னு போய் வச்சாங்க? கொஞ்சம் மேலே வச்சுருந்துருக்கான்ல. ஆ, 4 கீழே இறங்கிட்டு தண்ணி மறந்து ஊற்றுறாங்க. இது பைக்கில் போகிற மாதிரி எதாவது இடம் இல்லையா? இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லையா? போகுது அது பாட்டுக்கு கீழே. ஆ, ஃபைனலி வந்துட்டோம். கால் நல்லா ஊனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன்.
அங்கேருந்து தண்ணி ஊற்றுது. ரஞ்சிதே என் காலை மட்டும் பாரு கொஞ்சம். கால் கிட்டு கிட்டுக்கிட்டு ஆடுது. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். இங்கெல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வழிவிடு. வேற லெவலு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்டு தள்ளி வந்தோம் கீழே இறங்கி. இன்னும் கூட என் காலு கிட்டக்கு நடிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து கீழே வந்தோம். படி பயங்கரமாக இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து அதுக்குண்டான ஒர்க்கு தான் செம்மையாக இருக்குது. இங்கே அங்கே தண்ணி வந்து இங்கே சாரல் அடிக்குது. நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு தண்ணி அடிக்குது. மொபைல் எடுக்க முடியுமா தெரியல. மொபைல் கட்டமாக நினைக்கிறேன். அது வழி போதும். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. மொபைல் கண்டிப்பாக அங்கேயே சொன்னேன். வீடியோவில் என்ஜாய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடிவாரத்துக்கு வந்துட்டோம். கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கீழே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது 6:30 மணி ஆகுது. நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் தப்போ ஓட்டினா கூட 2 மணி ஆகிடும். நைட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி வந்து செம்ம ட்ரிப்பு. சத்தியமாக மறக்கவே முடியாது என் வாழ்நாளில். ஏன்னா இப்படி ஆங்கிளில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? படுத்துட்டேன் ஒரு பென்சிலில் கீழே வந்துட்டு. அந்தளவுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம ரஞ்சித் பையா வந்து பானிபூரி சாப்பிட்றாப்புல. என்னடா ரஞ்சித், நல்லா இருக்கா பானிபூரி? ஆமாம், சூப்பராக இருக்கா? பாரு எவ்வளோ பேர் வை. என்ன போதுமா? 4 பீஸ் வரையாவா? 4 பீஸு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி எப்படி ஹிந்தியில் கேட்ப? 4 पीस दे दूँ